இன்னைக்கு பார்க்க போகிற கவி ஜெகன் அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டங்கள் பட்டு நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல் நேம் வந்து கவி ஜெகன். இவங்களோட சின்ன வயசுலேருந்து ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. நம்ம படுற கஷ்டம் நம்ம குழந்தைங்க படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பன் பண்ணதான் கவி ஜெகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். இதில் கொரோனா டைம் இவங்க ஓப்பன் பண்ணி நிறைய கிஃப்ட் பாக்ஸ் வீடியோஸு, அதுக்கப்புறம் நாத்தனார் கொடுமைகள், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் ரிலேட்டடான வீடியோஸு, மோட்டிவேஷனல் விளாக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்க என்னதான் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலும் ஆடம்பரமான செலவுகள் எதுவுமே செய்யாமல் அவங்களுக்கு அத்தியாவசியமாக என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அதை மட்டும் அவங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத செலவுகளை குறைச்சிட்டு வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோதான் காசு வந்தாலும் அவங்க அந்த இட்லி கடையை விட மாட்டேன், என்னுடைய அடையாளமே அதான், என்னுடைய மாமியாருடைய அடையாளமே அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த கடையை விட மாட்டேன். அதில் வர வருமானம் தான் எங்களுக்கு, நாங்கள் இப்போ வந்து யூடியூப்லேருந்து எங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து உதவிட்டு இருக்கிறது அந்த இட்லி கடையோட வருமானம் தான். அதை வந்து நாங்கள் எந்த காலத்துலேயும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க.